33 மாதங்களாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சரி செய்யாத பிரச்சினைகளை திமுக எம்பிக்கள் வெற்றி பெற்று சரி செய்ய முடியுமா என்றும் இனி ஒருபோதும் மக்கள் ஏமாறக்கூடாது எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர்ல எங்க வேட்பாளருக்கு ஓட்டு போட்டுருங்க, அவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாங்க. ஏங்க 33 மாசமாக கோயம்புத்தூருக்கு முதலமைச்சரால பிரச்சனையை தீர்க்க முடியல, பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜினால தீர்க்க முடியல, இப்ப இருக்கிற அமைச்சர்னால தீர்க்க முடியல, வந்திருக்கக்கூடிய அமைச்சர் டிஆர்பி ராஜானால தீர்க்க முடியல. 33 மாதமாக உங்களால எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியல. கோயம்புத்தூருக்கு பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்டுருக்கீங்க. 15 நாளுக்கு ஒரு முறை குடிநீர் வருது, எந்த ரோட்ல போனாலும் கூட குண்டு குழியுமா இருக்கு, எந்த மக்களுக்கும் கூட நிம்மதியாக இங்க இல்லை, சட்டம் ஒழுங்கு என்பது இல்லை. இவங்களால 33 மாசமா செய்ய முடியலையாமா? ஆனா இவர்கள் கை காட்டக்கூடிய இந்த எம்பி வந்து செய்வார்களா? இதை விட ஒரு உலகமாக காமெடி எங்கேயாச்சும் கேட்டிருக்கிறீங்களா? இதை விட உலகமாக காமெடி எங்கேயாச்சும் கேட்டிருக்கிறீங்களா? முதலமைச்சரால் செய்ய முடியாதாமா? ஆனா அந்த எம்பிக்கு ஓட்டு போட்டா கோயம்புத்தூர் செஞ்சிருவாங்களா? சகோதர சகோதரிகளை எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் வாக்குறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு கிராமத்திலும் கூட விளையாட்டு மைதானத்தை அமைப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எதுக்கு விளையாட்டு மைதானம்? இன்னைக்கு ஒரு பக்கம் கஞ்சாங்கிறோம், ஒரு பக்கம் நம்முடைய இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். எல்லா இளைஞர்களுமே 18 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள ஒரு கிராமத்துல பாதி பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர் விளையாடுவதற்கு ஒரு அடிப்படை வசதி, ஒரு விளையாட்டு மைதானம், விளையாட்டு உபகரணங்கள் மத்திய அரசுடைய கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் நிதியிலிருந்து நம்ம கொடுக்கிறோம்னு 10 நாளா சொல்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.